Hello all, welcome back to my channel Tea Talks with Semina. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா cinnamon roll தான் பார்க்க போறோம். யூகேலயும் சரி இல்ல அயர்லாண்ட்லயும் சரி எந்த காஃபி ஷாப் போனாலும் சரி இங்க இருக்க people வந்து இந்த cinnamon roll இல்லாம காஃபி குடிச்சு நான் பார்த்ததே கிடையாது. Most of the people இந்த cinnamon roll யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப கோசியா ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சில பேரோட வீட்ல கிறிஸ்மஸ் ட்ரீலயே cinnamon roll இந்த மாதிரி ஸ்டிக் இருக்கு இல்லையா, இதை வந்து ஹேங் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அந்த cinnamon roll எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சூடா இளம் சூடான பால் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பால் எடுத்துக்கோங்க. லைட்டா சூடா இருக்கணும். நான் இப்போதான் அவன்ல வச்சு எடுத்தேன். ஸோ இதுல வந்து ஈஸ்ட் போடுறோம். ஆக்டிவ் ஈஸ்ட் போடணும். ஈஸ்ட் போட்டுட்டு சுகர் வந்து நான் இன்னைக்கு வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ண போறேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகட்டும். அது வரைக்கும் இதை மூடி நம்ம ஓரமாக வச்சிடலாம். இது ஆக்டிவேட் ஆன பிறகு தான் மற்ற ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கிளாசிக்கான ஒரு காஃபி ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த cinnamon roll வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களோட கஸ்டமர்ஸ் லைக் பண்ணுவாங்க. நம்மளோட ஈஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு, ரைஸ் அப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பட்டரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 50 கிராம் டு 75 கிராம் மேலேயே வந்து பட்டர் வந்து போடலாம். ஸோ நிறைய யூஸ் பண்ணுவோம் பட்டர். ஸோ நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் டயட்லலாம் இருக்கீங்க அப்படின்னா நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் பயங்கர டேஸ்டியாக கிளாசிக்காக ஒரு ஃபுட்டு சாப்பிட காஃபி கூட சேர்ந்து ஒரு சைட் டிஷ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ தேவையான அளவு மாவு போட போகிறோம். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். மைதா மாவு, கோதுமை மாவு, இந்த மாதிரி. நான் யூஸ் பண்ணுறது இங்கே வந்து கோதுமை மாவு தான். இப்போ வந்து அதில் சுகர் ஆட் பண்ண போகிறேன். இங்கே நல்ல சுகர் சேர்ப்பாங்க. நான் அவ்வளோலாம் சேர்க்க போகிறதில்ல, ஓரளவுக்கு கம்மியாக தான் சேர்க்குறேன். ஏன்னா ரோல் பண்ணும்போது கொஞ்சம் சுகர் சேர்க்கணும். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் இது கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இங்கே சின்னமன் பவுடர் இருக்குது. சின்னமன் பவுடரில் இப்போதான் மெயினாக முட்டையை ஆட் பண்ண போகிறோம். முட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து 1 2 வந்து 2 எக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் இப்போ ரைஸ் அப் ஆகிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே டபுளாக ரைஸ் அப் ஆகிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்ம வைக்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்தது. டபுளாக ரைஸ் அப் ஆகிருக்கு. இது மேலே லைட்டாக ஃப்ளோர் போட்டு அந்த மாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ கீழே பேஸில் வந்து லைட்டாக நல்ல மாவு போட்டுக்கோங்க. நல்லா மாவு போட்டு இந்த ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டோம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுங்க. நிறைய அப்ளை பண்ணுவாங்க இங்கே இருக்கவங்க. வந்து ஒரு அளவுக்கு அப்ளை பண்ணலாம். அவ்வளோ அவ்வளோதான். கையில் லைட்டாக ஃப்ளோரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நல்லா ஃப்ளோரை எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து ரோல் பண்ண போகிறோம். ஜென்டலாக பண்ணால் இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு நைஃப் வச்சு கட் பண்ணாதீங்க.
நான் ஒரு த்ரெட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த த்ரெட்டை வச்சு கட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக எல்லா ஷேப்பும் கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் அளவெல்லாம் எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுங்கள். பட் நான் இங்கே மெஷர்மெண்ட்லாம் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா நான் பசங்க எங்கள் வீட்டுக்கு தான், ஸோ சேல் பண்ணுறதுக்கெலாம் இல்லை. அதனால் அவ்வளோதான். ஒரு த்ரெட் எடுத்துட்டா முடிஞ்சிச்சு. ரொம்ப இதில் நீங்கள் பட்டரை அப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு பீஸாக எடுத்து வைக்க போகிறோம். இது என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தோன்னா அப்படி மேலே வந்து தெரியுதா உங்களுக்கு, வருதா? அதுக்கப்புறம் மேலே கீழே இருக்கிறத வந்து இப்படி ஒரு அப்படி பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.